டிடிவி தினகரன் பேட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய எம்எல்ஏ வந்து தாவேக்கனார் கடத்தி எடுத்துன்னு போயிட்டு கையெழுத்து மிரட்டி வாங்கிட்டாங்க எங்கள் கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கனார் வந்து மிரட்டினதா சொல்கிறாரு டிடிவி தினகரன். பட்டு விஜய் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சைட்லேருந்து நாங்கள் மிரட்டல, அவர் சுயநலவோடு தான் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து வாங்கினதா சுயநலம் கார்லேயே கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் சைடு சொல்கிறாங்க. இதில் 2 கட்சி சைடும் எதுன்னு தெரில. அரசியலை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஏமாற்றம், குழிபறிப்பு, துரோகம், வன்மம் எல்லாமே இருக்கும். அரசியல்லாம் என்ன சிரிச்சுனே அதை க்ளோஸ் பண்ணுறது தான் வேலை. ஆட்சி கவரலாம், ஆட்சி மாறலாம், எதுனாலும் பண்ணுவானுங்க. எல்லாம் அவங்கவுங்க கட்டுப்பாடு தான். உங்களால் முடிஞ்சால் இதுக்கு கரெக்டான விடையை சொல்லுங்கள். எனக்கு சரியாக இவனுங்க சொல்கிறத பார்த்தா டிடிவி தினகரன் வந்து அவங்க வந்து என் கடத்தம் தான் அவன் சைட்லேருந்து சொல்கிறான். தாவேக்கனார் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணல, அவன் சுயநலவோடு தான் வந்து இணைஞ்சான்னு சொல்கிறான். இதில் எம்எல்ஏ தற்குறியா இல்லை யாரை சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா எம்எல்ஏ வந்து அவன் பவர் இல்லாமல் வாழ மாட்டான்ற கதையில் இருக்கிறான். அதனால தான் வந்து ஜாயின் பண்ணிட்டான் போல் தெரியுது, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு. அரசியலில் துரோகம்லாம் நிறைய நடக்கும். அது பேர் ராஜதந்திரம்னு சொல்லுவானுங்க அவனுக்கு கட்சிக்குள்ளே.